விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், இன்னல்கள் அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களம் இறங்கியுள்ளோம் நாங்கள். களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் தயானந்தன். முன்னதாக சாலைகளில் கழிவுநீர் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் சென்னை மயிலாப்பூர் மக்கள் படும் அவதி குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு நாளுக்கு நாள் பொதுமக்கள் அடைந்து வரும் இன்னல்கள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணி மந்தகதியில் நடைபெறுவது, குண்டும் குழியுமான சாலைகள், பல்வேறு இடங்களில் கேபிள் ஒயர்கள் தொங்குவது, தண்ணீர் பிரச்சனைகள் என எண்ணிலடங்கா பிரச்சனைகளால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சென்னை மயிலாப்பூர் அப்பர் தெரு, வீரபெருமாள் கோவில் தெரு பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வந்ததால் அப்பகுதி மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வந்தனர். இதனையடுத்து களமிறங்கிய ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி அப்பகுதி மக்களுடைய பிரச்சனையை சென்னை மாநகராட்சி மற்றும் அரசுக்கு எடுத்துரைத்த பிறகு மழைநீர் வடிகால் பணி என்பது சரி செய்யப்பட்டது. இந்த சூழலில் மழைநீர் வடிகால் பணிக்காக சாலைகள் தோண்டப்பட்ட நிலையில் தற்போது பணிகள் முடிவடைந்த பிறகும் சாலைகள் சீரமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அது மட்டுமின்றி சாலைகளில் கழிவுநீர் கசிவதால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். மழைநீர் கால்வாய் நோண்ட ஆரம்பித்ததுலேருந்து இங்கே இந்த சாக்கடை தண்ணி, அதாவது கழிவுநீர் தண்ணியெலாம் ரிட்டர்ன் வந்துக்கின்னு அங்கங்கே பைப்பு உடஞ்சி அந்த ஸ்மெல் இன்னும் போகவே இல்லை. வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க, எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த வாடை அடிச்சுக்கிட்டே இருக்குது. தண்ணி போகிறதுக்காக பண்ண காவா தண்ணி ரிட்டர்ன் வருது. அதாவது சாக்கடை தண்ணி, தேங்கின தண்ணிலாம் ரிட்டர்ன் வந்து இருக்க முடியல. தொடர்ந்து இந்த பகுதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருப்பதாகவும், இது தொடர்பாக அதிகாரிகளிடம் முறையிட்டாலும் சரியான முறையில் பதில் அளிக்காமல் மெத்தன போக்கில் செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்னும் கூட ஒரு சரியான கட்டுப்பாடு இல்லாமல் அரசு அதிகாரிகளும் ஒரு மெத்தன போக்காக தான் இருக்காங்க. திருப்பி எலெக்ஷன் வரும்போது திருப்பி வேகமாக வேலை நடக்கிற போல் நடக்குது. மற்ற சமயத்தில் எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி மெத்தன போக்காக தான் அரசு தொடர்ச்சியாக செயல்படுது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி பிரச்சனைகள் முழுமையாக தீர்வடைக்கணும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து விளம்பர திமுக அரசு மக்களுக்கான அரசு என்று வெட்டி வாய்ச்சவடால் விடுத்து வரும் நிலையில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத, கையாளாகாத அரசாகத்தான் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்துடன் செய்தியாளர் முத்துக்குமார்.